ஹாய் வணக்கம். இன்னைக்கு நம்ம மொபிசானோட ஃபீச்சர்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். மொபிசானில் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம கேப்சர் பண்ணுறதுக்கு இந்த 4 பாக்ஸ் மாதிரி இருக்கிறது தான் வந்து செட்டிங்ஸு. அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிக்சர் மாதிரி இருக்குல்ல, நெகட்டிவ் மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபிசானில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, எப்படி அதை யூஸ் பண்ணுறது, ஒர்க் பண்ணுறதுங்கிற டுட்டோரியல் வீடியோவாக அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பேசிக்ஸு, எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, எப்படி ஆட்டோ டச் பண்ணுறது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ, அதாவது நம்ம மொபிசான் யூஸ் பண்ணி என்னென்ன வீடியோ கேப்சர் பண்ணியிருக்கோம், என்னென்ன ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸு. இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணோம் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு க்ளீன் ரெக்கார்டிங் மோடு. இது வந்து டிசேபிளில் இருக்குது. ஏன் டிசேபிள் இருக்குன்னா, இந்த எம்ங்கிற சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா ரைட் சைடில், அது வந்து எப்பயுமே நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது தெரிஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் நம்ம வந்து ஸ்க்ரால் பண்ணும்போதும் நமக்கு அந்த எம்ங்கிற இது வரும். இப்போ வந்து டிசேபிளில் தான் இருக்குது. டிசேபிள் இருந்துச்சுன்னா அந்த எம்ங்கிறது அப்படியே தான் இருக்கும். நம்ம சப்போஸ் மூவ் பண்ணி கர்சர் மாதிரி இப்படின்னு காட்டுறதுக்கு கூட நம்மளுக்கு அது யூஸ் ஆகும். அதே எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த எம்ங்கிற அந்த ரெட் கலரில் இருக்கிற எம்ங்கிற ரவுண்டு வந்து நமக்கு தெரியாது. நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஆட்டோ சர்க்கிள் ஆப்ஷன். இங்கே போனீங்கன்னா அந்த எம்ங்கிறதுக்கு பதிலாக நம்ம ஏதாவது பிக்சர்ஸ் நம்ம வச்சுக்கலாம். அந்த பிக்சர்ஸ் பக்கத்தில் பிக்சர்னு இருக்குது. அந்த பிக்சரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேலரியிலேருந்து நம்ம ஏதாவது ஒரு பிக்சர் எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த எம்முக்கு பதிலாக இந்த பிக்சர் காட்டும். இப்போ நம்மளது வந்து க்ளீன் ரெக்கார்டிங் மோட் டிசேபிள் இருக்குங்காட்டி நம்ம கர்சர் மாதிரி அதை மூவ் பண்ணும்போது நம்ம பிக்சர் கூடயே தான் வரும். நெக்ஸ்ட்டு ஓன் வாட்டர் மார்க் வந்து டிசேபிளில் இருக்குது. எனக்கு வாட்டர் மார்க் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். அதனால டிசேபிளில் இருக்குது. நீங்கள் எனேபிள் பண்ணி பார்க்கலாம், டிசேபிள் பண்ணியும் பார்க்கலாம். கவுண்ட் டவுன் 3 செகண்ட்ஸ்னு இருக்குது. அந்த கவுண்ட் டவுன் எதுக்கு அப்படின்னா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுமே வந்து 3, 2, 1ன்னு வருது இல்லையா, அந்த ஒரு வெரிஃபிகேஷனுக்காக தான். மற்றதெல்லாம் நமக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இப்போ வந்து க்ளீன் ரெக்கார்டிங் மோட் வந்து டிசேபிள் இருக்குங்காட்டி தான் நம்மளுக்கு அந்த ரவுண்டு மாதிரி பிக்சர் காட்டுது. அதை நம்ம இப்படி மூவ் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போதோ ரெக்கார்ட் பண்ணும்போதோ நம்மளுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை டச் பண்ணியும் இதை டச் பண்ணிங்கனாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஓடிட்டுருக்கும், அதை போயிட்டு மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதை ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அங்கேயும் ஸ்டாப்புங்கிறது காட்டும். இந்த மெசேஜஸ் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அங்கே போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டாப்பான்னு கேட்கும். ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. டெலீட் பண்ணிடாதீங்க. க்ளோஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த வந்து கேலரியில் போய் சேவ் ஆகிருக்கும். நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். இதை பார்க்குறதோட நிற்காம நீங்களும் ஒர்க் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து இது உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தெரியும். நெக்ஸ்ட்டு எப்படி வீடியோ எடிட்டிங் பண்ணுறது, யூடியூப் எப்படி க்ரியேட் பண்ணுறது எல்லாத்தையும் பார்க்கலாம். தேங்க்யூ.